பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறு கருத்து வெளியிட்ட வழக்கில் 1 மாதம் சிறை தண்டனை பெற்றுள்ள SV சேகர் சரணடைவதற்கான காலத்தை ஜூலை மாதம் வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நடிகரும் முன்னாள் MLA-வுமான SV சேகர் தனது சிறை தண்டனைக்கான சரணடைவதற்கான கால அவகாசத்தை ஜூலை வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்து தெரிவித்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் ஓராண்டு சிறை தண்டனை விதித்தது. இந்த தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்தது. இந்த நிலையில் இந்த தண்டனை எதிர்த்து SV சேகர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது SV சேகர் தரப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தாம் மன்னிப்பு கோரியுள்ள நிலையிலும் அதனை கருத்தில் கொள்ளாமல் உயர்நீதிமன்றம் தமக்கு தண்டனை வழங்கி இருப்பதாகவும், எனவே இதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை எனவும், ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் இதனை தெரிவித்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பெண் பத்திரிகையாளர்களின் கண்ணியத்தை தரக்குறைவாக நீங்கள் மதிப்பீடு செய்திருப்பீர்கள் எனவும் நீதிபதிகள் காட்டமாக தன்னுடைய பதிலை தெரிவித்தனர். மேலும் மன்னிப்பு கூறவில்லை என்று உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கருத்தை தெரிவித்திருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் நீங்கள் பல பத்திரிகையாளர்கள் இவ்வாறு தரக்குறைவாக பேசி உள்ளதாக பத்திரிகையாளர்கள் தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரிலும் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த விவகாரத்தில் எதிர்த்தரப்பில் புகார் அளித்தவரை எதிர்மனதாக சேர்க்காமல் இந்த மனுக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் புகார்தாரரையும் இணைக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஜூலை மாதத்திற்கு தள்ளி வைத்தனர். அதுவரை இந்த வழக்கில் சரணடைவதற்கான கால அவகாசத்தை நீட்டிப்பதாகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை மாதத்திற்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.